ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் எப்போதுமே முதலீடு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ட அட்வைஸ் கேட்கறது ரொம்ப நல்லது. நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டாப் பர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்டுன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் கூகுளுக்கு தெரியாது யார் அந்த ஃபண்டில் முதலீடு பண்ண போகிறா, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாது. எல்லாருக்கும் எல்லா ஃபண்டுமே சூட் ஆகாது. அதனால எப்பவுமே ஒரு எக்ஸ்பர்ட்ட உங்க டீட்டெயில சொல்லி அது சம்பந்தமா உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்குது, என்ன அசெட் ரிலையபிலிட்டி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும் யாருனாலும். இன்னைக்கு இந்த வீடியோல SBI ஸ்மால் கேப் ஃபண்ட் ரிவ்யூ பற்றி பார்க்க போறோம். எப்பவே பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ல தான் ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன் அதிகம். அந்த ரிஸ்கை எப்படி கம்மி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 20 to 30% மட்டும் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுங்க. அது இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் டூரேஷனை ஒரு 5 to 7 இயர் கண்டினியூ பண்ணும்போது ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகிறது. இப்போ நம்ம SBI ஸ்மால் கேப் ஃபண்டோட பேசிக் டீட்டெயில் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு தான், ஸ்மால் கேப் கேட்டகரி. வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டுக்கு 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 25.16% இருக்குது. நம்ம எப்போவுமே ஷார்ட் டேர்ம் பார்க்கலாம், லாங் டேர்ம் பார்க்கும்போது கடந்த 10 வருஷம், அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜ் ரிட்டர்னாக பார்க்கும்போது 25.71% ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். பேங்க்ல இப்போ நாங்கள் எப்படியா போட்டிருந்தா கூட 7 to 7.5% மேலே கிடையாது. அதை விட பார்க்கும்போது ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஒரு யூனிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 197.87 ரூபா இருக்குது. இந்த ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு டைம் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 5000 பண்ண வேண்டும். அடிஷ்னலாக, அதாவது ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு, நீங்கள் அடிஷ்னலாக வாங்குறீங்கன்னா 1000 ரூபாயில இருந்து கூட வாங்கலாம். மினிமம் SIP இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா SIPயில் பண்ணும்போது 500 முதலீட்டு ஆரம்பிக்கலாம். எக்ஸிட் லோடு இருக்குது. 1 இயருக்கு முன்னாடி செல் பண்ணால் தான் எக்ஸிட் லோடு, லாக்இன் பீரியடு கிடையாது. இந்த ஃபண்டு தொடங்கின வருடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு செப்டம்பர் 2009 தான். இது டைரக்ட் ஃபண்டுங்கிறதுனால 2013 காமிக்கிறாங்க. இந்த ஃபண்டோட, அதாவது 2013 ஜனவரிலேருந்து இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 26.84% நல்ல ரிட்டர்ன் தான். இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா BSE 250 ஸ்மால் கேப் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸு. எப்போவே ரிஸ்க் மேட்ரு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிக்கு வந்து வெரி ஹை தான். ஓப்பன் எண்டட் ஃபண்டு. இந்த ஃபண்டை நிர்வகிக்கக்கூடிய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 28,375 கோடி. எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 66 பைசா தான், அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 670 ரூபா எக்ஸ்பென்ஷன் ரேஷியோவாக இந்த ஃபண்ட்லேருந்து எடுப்பாங்க. SBI ஸ்மால் கேப் ஃபண்டோட அசட் அலோகேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டு ஈக்விட்டி ஃபண்டுனால ஈக்விட்டியில் 92.72% முதலீடு பண்ணியிருக்காங்க. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7.28% இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சுன்னா அந்த டைமில் இந்த காசை வச்சு மறுபடியும் ஸ்டாக்ஸ் பை பண்ணுவாங்க. இது ஸ்மால் கேப் ஃபண்டுனால ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, 44.9%. மார்க்கெட் கொஞ்சம் ஹையாக இருக்குது, கொஞ்சம் சேஃப்டி வேணும்னு சொல்லிட்டு மிட் கேப்பில் அதிகமாக முதலீடு பண்ணியிருக்காங்க, 55.1% இருக்குது. மொத்தம் 55 ஸ்டாக்ல முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்ட் SBI ஸ்மால் கேப் ஃபண்டோட அசட் அலோகேஷன் செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 செக்டாரில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக பார்த்துட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் 32.57%, கன்சூமர் டிஸ்கிரிப்ஷனரியில் பார்த்தீங்கன்னா 19.23, ஃபினான்ஷியலில் 13.91, மெட்டீரியலில் 12.71, கன்சூமர் ஸ்டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா 4.65, ரியல் எஸ்டேட்டில் 2.01, ஹெல்த் கேரில் 1.59, எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 0.46% முதலீடு பண்ணியிருக்காங்க. SBI ஸ்மால் கேப் ஃபண்டில் மொத்தம் 55 நிறுவனங்களை முதலீடு பண்ணியிருக்காங்க. அதில் அதிகபட்ச ஹோல்டிங் உள்ள நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாரில் 3.89%, ஃபினோலெக்ஸில் 3.8%, கல்பாத்தூரா ப்ராஜெக்டில் 3.79%, GETD இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3.43%, கார்போரண்டா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 2.77%, சார்லட் ஹோட்டலில் 2.69%, SBFC ஃபினான்ஸில் 2.56%, லெமன் ட்ரீ ஹோட்டலில் 2.4%, CMS இன்ஃபோ சிஸ்டத்தில் 2.34%, வேர்ஃபுல் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2.29%. இப்போ SBI ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்னை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் மற்ற ஃபண்டு கேட்டகரி மற்றும் இந்த இண்டெக்ஸோட. இதில் டாப் சைடில் உள்ளது ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா SBI ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன் இந்த 10 வருஷம், அதாவது 2013 இப்போது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 11 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டை இண்டெக்ஸை விட அதிகமாக தான் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. கீழே உள்ளது தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலரில் உள்ளது தான் SBI
BSE 250 ஸ்மால் கேப் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷம் ஆவரேஜ் ரிட்டர்னாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15.84% கொடுத்துருக்கு. ஆனால் SPX ஸ்மால் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 26.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் முதலீடு பண்ணணும், இண்டெக்ஸ் ஃபண்டு தான் சேஃப்பாங்க. ஆனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்டிவ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இண்டெக்ஸை விட கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன் எடுக்கலாம். இப்போ நம்ம SBI ஸ்மால் கேப் ஃபண்டோட SIP ரிட்டர்னை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டில் கடந்த 2013 ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. வரைக்கும் ₹1,00,000 இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருக்காரு. மந்த்லி SIPயில் மாதம் ₹10,000 பண்ணுறாரு. அப்போ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ₹1,20,000 பண்ணுறாரு. இந்த 11 வருஷத்துக்கு அது மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ₹1,20,000 11 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ₹13,20,000 வருது. அதில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து ₹1,00,000 பண்ணுறாரு. இதை சேர்த்து பார்த்தீங்கன்னா ₹14,20,000 இருக்குது. அதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ₹78,24,844 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மடங்கு வளர்ச்சி இருக்குது. ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26.85% இருக்குது. இப்போ பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது அதை விட 4 மடங்கு அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ரிட்டர்ன் எந்த ஃபண்டை கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டு தான். ஆனால் அதிக ரிஸ்க் உள்ள ஃபண்டு ஏன் சொல்கிறேன்னா குறுகிய காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏறி இறங்கும். ஆனால் டூரேஷனை நம்ம ஒரு 5 to 7 இயருக்கு அதிகமாக கொடுத்துட்டோன்னா இந்த ஃபண்டில் இருந்து நல்லா ரிட்டர்ன் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம குரூப்போட டெலகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.